மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை. கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல் காந்தி இன்று பிரச்சாரம். தமிழகத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், விவசாயிகளை சந்திக்க திட்டம். 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு 10.76 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியதாக பாஜக பொய்க்கணக்கு. ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதில் பூ சுற்ற நினைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் பாமக கூட்டணியை மாற்றிக் கொள்ளும் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாமக எந்த கொள்கையோடு பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என்றும் கேள்வி. வன்னியர் உள் ஒதுக்கீடு குறித்து எடப்பாடி பழனிசாமியால் பேச முடியுமா? தேர்தல் முடிந்ததும் பழனிசாமி, சி.வி. சண்முகம் கதை முடிந்துவிடும் என்றும் அன்புமணி உறுதி. திமுக ஆட்சியில் ஊழல்வாதிகள் உருவாகியுள்ளனர். 10 பேர் ஊழல் வழக்கில் உள்ளே செல்ல இருப்பதாகவும் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் உறுதி. கோவையில் விதியை மீறி இரவு 10 மணிக்கு மேல் அண்ணாமலை மீண்டும் பிரச்சாரம். 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. பிரச்சாரத்தை காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் அண்ணாமலை தர்ணா. வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதி. திருப்பூரில் தொழில்கள் மந்தமடைய மத்திய அரசின் ஜிஎஸ்டி மற்றும் பெட்ரோல் விலை உயர்வே காரணம். அதிக வருவாய் ஈட்டி தரும் திருப்பூரை பிரதமர் முறையாக கவனிக்கவில்லை என்றும் கமல்ஹாசன் குற்றச்சாட்டு. உலகிலேயே இதுவரை யாரும் செய்யாத ஊழல் பாஜகவின் தேர்தல் பத்திர முறைகேடு என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சனம். பாஜகவினர் தான் உண்மையான தேச துரோகிகள் என காட்டம். தமிழ்நாட்டில் 61 நாள் மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்தது. ஜூன் 14ஆம் தேதி ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை. ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாணை கல்லால் தாக்க முயற்சி. சந்திரபாபு பேசிக் கொண்டிருந்த போது கற்கள் வீசப்பட்டதால் பரபரப்பு. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் அமெரிக்கா இணையாது என ஜோ பைடன் திட்டவட்டம். பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்க இணைந்து செயல்படுவோம் என உறுதி. ஐபிஎல் தொடரில் லக்னோ அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொல்கத்தா. மற்றொரு போட்டியில் மும்பையை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அசத்தல் வெற்றி. யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் பாடியுள்ள கோட் திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியீடு. பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா என்ற வரிகளுடன் தொடங்கும் பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.